ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியல் அப்கமிங் எபிசோடில் நடக்க போதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே சந்திரா கிறிஷுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்து சத்தியா இருந்துட்டு, ஏன்டா கிறிஷ் உங்கள் அம்மா வந்துட்டு துபாயிலேருந்து வரும்போது உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை கேட்டு கிறிஷ் இருந்துட்டு என்னது துபாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சத்யா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு, என்னடா துபாயான்னு சொல்லி கேட்குற, உங்கள் அம்மா துபாயில் தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட கிறிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே திருன்னு முழிக்கவும், அதை பார்த்துட்டு சந்திராவுக்கு சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. டே கிறிஷ் உங்கள்கிட்ட தான்டா கேட்குறேன், உங்கள் அம்மா என்ன துபாயில் தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே கிறிஷ் பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுட்டு ஆமாம் எங்கள் அம்மா வந்துட்டு துபாயில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதான்டா கேட்குறேன், உங்கள் அம்மா வந்துட்டு துபாயிலேருந்து வரும்போது உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கிறிஷ் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு சந்திரா, டே ஏன்டா வந்துட்டு அவனை வந்துட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் சாப்பிட்ற நல்லா விடு, தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கேன், அவன் பாரு ஒரு மாதிரி சோகமாக இருக்கானல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சத்யா இருந்துட்டு, சரி கிரிஷ் உங்கள் அம்மா வந்துட்டு கடைசியாக உன்னை எப்போ பார்க்க வந்தாங்க, அப்போ பார்க்க வரும்போது வந்துட்டு உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மா வந்துட்டு சிப்ஸு, சாக்லேட்டு, கடலை மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சத்யா இருந்துட்டு, என்னது உங்கள் அம்மா வந்துட்டு துபாயில் இருக்காங்க, அங்கேருந்து வரும்போது கடலை மிட்டாயை வாங்கிட்டு வந்தாங்க, இவன் இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சத்யா இருந்துட்டு, ஏன்டா கிரிஷ் உங்கள் அம்மா வந்துட்டு துபாயில் தான் இருக்காங்கன்னா அங்கே வந்துட்டு பேரிச்சம்பழம் தான்டா ஃபேமஸ்ஸு, அதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், என்னது பேரிச்சம்பழமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் கேட்குறான். அதை கேட்டீங்க சந்திராவும் சத்யாவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு, என்னது பேரிச்சம்பழம்னா என்னென்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும்தான் தெரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே சத்யா இருந்துட்டு, டே என்னடா நீ சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது, துபாயிலேருந்து வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேரிச்சம்பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க, ஏன்னா அந்த ஊரில் அதுதான் ஃபேமஸ்ஸு, அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா எப்படிடா அது உனக்கு வாங்கிட்டு வராமல் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்கிற, உண்மையாலுமே வந்துட்டு உங்கள் அம்மா துபாயில் தான் வேலை பார்க்குறாங்களா இல்லை வேறு எங்கேயாவது வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கிறிஷ் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு துபாயில் தான் வேலை பார்க்குறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அங்கே தானே வந்துட்டு நிறைய மண்ணெல்லாம் இருக்குது, ஒட்டகமெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் சரியாக தான்டா சொல்கிற, இருந்தாலும் நீ சொல்கிறது வந்து கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்லையேடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சந்திரா இருந்துட்டு, டே விடுடா அவனை ஏன்டா வந்துட்டு சும்மா நோயினு கேள்வி கேட்டுட்டுருக்கிறேன், அவன் சின்ன குழந்தை தான், நான் விடு, இப்போ அவன் பேரிச்சம்பழம் சாப்பிடலைன்னா என்ன, அவங்க அம்மா வாங்கி தரலைன்னா என்ன, நீ வாங்கி தந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிரிஷ், நானே உனக்கெல்லாம் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லவும், சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் வந்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு உளத்திட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ண வேற வந்துட்டு இந்த மீனை அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த சந்திரா வேற சும்மா இருக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் வந்துட்டு கிருஷ் கிட்ட அது இதுன்னு கேள்வி கேட்பாங்க. இவன் வேற என்ன உண்மையை வந்து உளறி கொட்ட போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து நடந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா மொழிப்பாகவும் இங்கே ரோகிணி நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு இவ தூங்காமல் வந்துட்டு இந்த மாதிரி உளத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. மனோஜ் இப்படி திடீர்னு கூப்பிடவும் இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா பயந்துட்டு, என்ன மனோஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நான் தான் அவங்ககிட்ட கேட்கணும், என்ன நீ தூங்காமல் வந்துட்டு பேய் மாதிரி உலாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு, என்னை பார்த்தா வந்துட்டு உனக்கு என்ன பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின் என்ன ரோகிணி இந்நேரத்துக்கு நீ தூங்காமல் எதுக்கு ரூம்குள்ளே நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லை மனோஜ் எனக்கு தூக்கமே வரல, அதான் கொஞ்சம் நேரம் நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி நீ சொல்கிறதுல வித்தியாசமாக இருக்குது, எல்லோரும் தூக்கம் வரக்கூடாதுன்னு தான் நடப்பாங்க, நீ என்னமோ தூக்கம் வரணும்னு சொல்லி நடக்கிற அப்படிங்கவும், இல்லை மனோஜ் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு டாக்டர் தான், அவங்க தான் சொன்னாங்க தூக்கம் வரலைன்னா கொஞ்சம் நேரம் நடந்தால் தூக்கம் வரும்னு சொன்னாங்க. அப்போ மனோஜ் எடுத்துட்டு, இப்போ உனக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, நீ பேசாமல் படுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், உடனே ரோகிணி பார்த்திங்கன்னா அந்த கிறிஷோட விஷயத்தில் இருக்கிற எரிச்சலையெல்லாம் மனோஜ் மேலே காட்டுறாங்க. உனக்கு என்ன, உனக்கு எந்த கவலையுமே இல்லை, நீ நிம்மதியாக படுத்துமே தூங்குவேன், ஆனால் எனக்கு அப்படியா, அவங்க அம்மா என்னத்தானே வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பேசி என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரே ரூமில் நம்ம 2 பேர் தனித்தனியாக வந்து இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கோம், இது பற்றியெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால் உனக்கு என்ன, நீ நிம்மதியாக தூங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ மனோஜ் இருந்துட்டு, ஏன் ரோகிணி இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், தூங்காமல் இப்படி இருக்கேன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ போதும் நிறுத்து, அதெல்லாம் எனக்கு தூங்க தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு, இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், ஏன் இவ இப்படி கோபப்படுறா, சரி என்னமோ பண்ணுப்போம், ஆனால் நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ எப்போ பார்த்தாலும் நைட் ஆனால் ஒன்று கத்துற, இல்லைனா இப்படி தூக்கம் வராமல் உலாத்துற, சரி எனக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா போய் தூங்குறாரு. இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிருஷ்ண விஷயத்தை நினச்சி அப்படி டென்ஷனாகவே உட்காந்துருக்காங்க. இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கார் விட்டு இறங்குனது கிருஷ்ண இருந்துட்டு, இல்லை அங்கிள் நான் உள்ளே வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை வந்துட்டு அவங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. அப்போ முத்து இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் ஆக்காது கிருஷ், நானும் ஆண்டி வந்துட்டு உங்க கூடயே தானே இருக்கோம், அதனால் நாங்கள்லாம் வந்துட்டு ஒன்று அப்படி விட்டுற மாட்டோம், நீ எதுக்கும் பயப்படாத, நீ வந்துட்டு ஒரு பையனை அடிச்சேன்னு சொன்ன இல்லை, அவங்ககிட்ட ஒரு சாரி மட்டும் கேட்டுரு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் கிருஷ் பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்கவும், இப்போ மீனாக இருந்துட்டு இருங்க நான் பேசுகிறேன்
அப்படின்ட்டு. இங்கே பாரு கிரிஷ், நீ வந்துட்டு அந்த பையனை வந்து தெரியாமல் தான் அடிச்சிருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு பாவம் தானே அந்த பையன், நீ ஒரு சாரி மட்டும் சொல்லிடு போதும் அப்படின்னு சொல்லவும், சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோகமாகவே இருக்கான். அப்போ மீனாக இருந்துட்டு, இங்கே பாரு கிரிஷ், உங்கள் அம்மா வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நீ எங்கள் கூடவே இருக்கலாம், நாங்கள் வந்துட்டு உன்னை வந்து தனியாக விட்டுற மாட்டோம், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லவும், சரி ஆண்டி அப்படின்னு சொல்லவும் 3 பேர் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூலுக்குள்ளே வராங்க. இங்கே கிறிஷை உள்ளே கூட்டிகிட்டு வரவும் அப்போ மேனேஜர் வந்துட்டு, ஏன்டா கிறிஷ் ஏன்டா இந்த மாதிரி பண்ணா, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து ஸ்கூல் விட்டு ஓடி போயிட்டியடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ முத்து வந்துட்டு, சார் ப்ளீஸ் சார், நாங்களே வந்துட்டு இப்போ தான் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் எதுவும் இது மாதிரி பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லவும், இல்லை நானும் வந்துட்டு ஒரு பதட்டத்தில் தான் காணாமல் போயிட்டேன்னு சொல்லி கேட்டேன், நான் மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கிறிஷ், இனிமேலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா, நீ வந்துட்டு தப்பு பண்ணி இல்லை, உன்னை சும்மா நான் பயமுறுத்துறதுக்காக தான் வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன், நிஜமாலாம் நான் அப்படி பண்ணுறக்காக பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு, சரிங்க பாருங்கள், நானே வந்துட்டு டெய்லி வந்து கிறிஷை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து அதேமாதிரி கூட்டிகிட்டு போயிடுறேன், மற்றபடி அவன் இங்கெல்லாம் தங்க வேண்டாம், எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அப்படிலாம் வந்துட்டு பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, இந்த பையனோட கார்டியன் தான் வந்துட்டு அந்த முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிறிஷ் இருந்துட்டு, இல்லை சார், நான் வந்துட்டு முத்து மீனா அங்கிள் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ முத்து இருந்துட்டு, பார்த்தீங்களா சார், அவனே வந்துட்டு எங்கள் கூட இருக்கணும் தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனாவை இருந்துட்டு, ஆமாம் சார் பாவம், அவன் வந்துட்டு அவங்க அம்மா இல்லாமல் வந்துட்டு ரொம்ப தனியாக ஏங்கி போயிருக்கான், அதனால் எங்கள் கூட இருக்கட்டும், நாங்களே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த மேனேஜர் வந்துட்டு, அதெல்லாம் சரிதாங்க, ஆனால் இதுக்கு வந்துட்டு கார்டியன் ஒத்துக்கணுமில்ல அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைங்க சார், கிறிஷ் வந்துட்டு எங்கள் கூட இருக்கிறதா சந்தோஷமாக இருக்கிறான், அதனால் எங்கள் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, ஆமாம் சார், அவங்க அம்மா வந்துட்டு அவன் கூடயே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன் ஏங்கி போய் இருக்கான், அதனால் வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்குறோம், அவனும் கொஞ்ச நாளில் வந்துட்டு பழையபடி வந்துட்டு சரியாயிருவா, அது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கட்டும் சார், நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்போ அவரும் இருந்துட்டு, சரிங்க, நான் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, சரி சார், நீங்கள் பேசிட்டு எதுவாக இருந்தாலும் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, இப்போ நீங்கள் பையனை இங்கே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, இங்கே பாரு கிரிஷ், நீ இப்போ போய் கிளாஸுக்கு போ, நான் வந்துட்டு சாயந்தரம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, ஆமாம் கிறிஷ், சாயந்தரம் வந்து நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவோம், நீங்கள் ஒன்றும் இங்கே தங்க வேண்டியதில்லை, நீ ஒன்றும் பயப்படாத, அதே மாதிரி கூட படிக்கிற பசங்க கிட்டையெல்லாம் வந்துட்டு சண்டை போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு, சரி கிறிஷ், நீ வந்துட்டு உன்னோட கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பவும் அவங்க கார் வெளியில் போகிறத பார்த்துட்டு ரோஹிணியும் மகேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா காரில் உள்ளே வராங்க. அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா கார்க்குள்ளேயே இருந்துட்டு, இங்கே பாரு, நீயே போய் வந்துட்டு மேனேஜர்கிட்ட பேசு, முத்துவும் மீனாவும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இப்போ கிறிஷை வந்து இங்கே விட்டுட்டு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நீ போய் மேனேஜர்கிட்ட பேசி கிறிஷ் வந்துட்டு என் வீட்டிலேயே தங்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ போய் பேசு அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு மகேஸ்வரி வந்துட்டு, சரி இரு நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இங்கே உள்ளே வந்த மகேஸ்வரி கிட்ட மேனேஜர் பார்த்தீங்கன்னா, வாங்க மேடம், இப்போ தான் வந்துட்டு முத்து கிறிஷை வந்து இங்கே விட்டுட்டு போனான் அப்படின்னு சொல்லவும், அப்படியே அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் கிளாஸ் ரூமில் தான் இருக்கான், கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு முத்து அவரே வந்துட்டு ஈவினிங் வந்து பையனை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு, அவர் வீட்லேயே வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னார், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கவும், அப்போ மகேஸ்வரி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், இதுக்கெல்லாம் வந்துட்டு கிறிஷோட அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உடனே மேனேஜர் வந்துட்டு, அப்படியா சரி, கிறிஷோட அம்மா வந்துட்டு எப்போ துபாயிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இப்போ நான் இது விஷயமா வந்துட்டு அவங்க அம்மாட்ட நான் வீடியோ காலில் பேசுகிறேன், கிறிஷ் கூட வந்துட்டு அவங்க அம்மா வீடியோ காலில் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கவும், அப்படியா சரி மேடம், நான் அவங்க வந்துட்டு கிளாஸில் தான் இருக்கேன், நீங்கள் போய் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு போயிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு இங்கே ரோஹிணி இருக்க காருக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ரோஹிணியை பார்த்துமே கிறிஷ் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வரவோ, ஆனால் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா பேயாட்ட கத்துறாங்க, டி கிறிஷ் உன்னை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அதை பார்த்தா கிறிஷ்க்கே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் வந்துட்டு அந்த மீனாவோட வீட்டுக்கு போவனையே, நீ வந்துட்டு இந்த ஆண்டி வீட்டுக்கு தான்டா போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே கிறிஷ் வந்துட்டு, நான் ஒன்றும் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் வந்துட்டு மீனா ஆண்டி வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க, டே என்னடா வந்துட்டு என்னையை எழுத்து பேசுகிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா, இங்கே பாரு நான் மரியாதையை சொல்கிறத கேளு, நீ வந்துட்டு இந்த ஆண்டி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே கிறிஷ் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ரோஹிணி இருந்துட்டு, இங்கே பாரு கிறிஷ் வந்துட்டு மறுபடியும் என்னை டென்ஷன் படுத்தாத, நீ பேசாமல் வந்துட்டு இந்த ஆண்டி வீட்டில் தான் இருக்கணும், இப்போ மீனா வந்துட்டு சாயந்தரம் உங்க கூட கூப்பிட்டான்னா நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கிறிஷ் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் மாட்டேன், நீ என்னம்மா இப்படிலாம் பண்ணுற, நீ வந்துட்டு உங்க கூடயும் என்னை வச்சுக்க மாட்டேங்கிற, அவங்க கூடயும் என்னை போக சொல்ல மாட்டேங்கிற, நான் ஒன்றும் இந்த ஆண்டி வீட்டுக்குலாம் நான் ஒன்றும் போக மாட்டேன், நான் மீனா ஆண்டி வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. கிறிஷ் இப்படி சொல்லவும் மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரோஹிணியே பார்க்குறாங்க. இங்கே ரோஹிணிக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. டே கிறிஷ் என்னடா, என்ன வந்துட்டு ரொம்ப ஓவராக கொடுப்பாயிடுச்சேன் உனக்கு, என்னையே வந்துட்டு இப்படி ஏற்று பேசிகிட்டு இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நானும் வந்துட்டு எங்கேயாவது காணாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வழக்கம் போல் ரோஹிணி பார்த்தீங்கன்னா இது இந்த டைலாக்கையே சொல்லி கிறிஷை வந்துட்டு மடக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கிறிஷ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் முழிச்சுக்கிட்டாரு. ஓ அப்படியா, அப்போ நானும் வந்துட்டு எங்கேயாவது காணாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட இங்கே ரோஹிணிக்கே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறமா ரோஹிணி பார்த்தீங்கன்னா கண்ணை உருட்டி என்னடா என்னையே வந்துட்டு நீ மிரட்டுறியா,
இங்கே நான் சொல்கிறபடி மரியாதையை கேளு, நீ வந்துட்டு இந்த ஆண்டி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போவும் கிறிஷ் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நான் வந்துட்டு முத்து மீனா ஆண்டி வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா இவன் என்ன இப்படி இடம் பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ கிறிஷ் இருந்துட்டு இங்கே பாரு, எப்போ வந்துட்டு நீ உன் கூடயே வந்துட்டு என்னை வச்சுக்கிறையோ அது வரைக்கும் நான் வந்துட்டு மீனா ஆண்டி வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கி கீழே போகிறாரு. அதை பார்த்துட்டு இவங்க எவ்வளோ கொழுப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்தீங்கன்னா கார் விட்டு இறங்கி டே கிறிஷ் நில்லுடா நான் கூட பேசணும் இருடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் கிறிஷ் பார்த்தீங்கன்னா காதில் வாங்காம அங்கேருந்து கொடுக்குன்னு ஓடிடுறாரு. இங்கே கிறிஷ் போகிறதையே பார்த்துட்டு ரோஹிணி அப்படியே பயங்கர எரிச்சலோட நிற்கிறாங்க. அப்போ மகேஸ்வரி வந்துட்டு என்னடி கிறிஷ் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லவும் என்னடி பண்ணுறது, எனக்கு வாட்சதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, இனிமேல் வந்துட்டு அவன் என் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லவும் என்னடி நீயே இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, சரி நீ வா நம்ம அங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ மகேஸ்வரி வந்துட்டு என்னடி சொல்கிற அப்படிங்கவும் ஆமாண்டி இதுக்கு மேலேயே வந்துட்டு இங்கே நிற்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நீ வா போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க, அதாவது ஒரு ஹீரோயினை பார்க்குறக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு அவங்க கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு இல்லை சார் ஆக்டிங்கில் எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருந்தவங்க வெளியில் வந்துடவும் சரி நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உள்ளே வந்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களும் வந்துட்டு வாங்க ஸ்ருதி, உங்களால் தான் வந்துட்டு என்னோடய இது கெரியரே வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு, என்னோடய ஆக்டிங் உங்களோட டப்பிங் வந்துட்டு அவ்வளோ ஷூட்டபுளாக இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் டாப் லெவலில் இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு என்னோடய ஆக்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குற வந்துட்டு டப்பிங் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டப்பிங் பண்ணுற தைரியத்தில் தான் வந்துட்டு நான் தமிழ் ப்ராஜெக்டில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே ஆமாம் நீ பேசுகிற பேச்சுக்கு நான் தமிழில் உனக்கு டப்பிங் கொடுக்குறக்கு நான் தான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக இந்த ப்ராஜெக்டெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் சரி ஸ்ருதி, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்துட்டு டப்பிங்கில் தான், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் எப்படி திடீர்னு ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு செஃப்பாக தான் இருக்கார், அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருக்காரு, அவரோட ஃப்யூச்சருக்காக தான் வந்துட்டு நான் இப்போ புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கிட்ட இந்த ஹீரோயினே வந்துட்டு ஓ அப்படி அவருக்காக தான் வந்துட்டு நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் கண்டிப்பாக அவரோட ஃப்யூச்சருக்காக தான் நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் வந்து என்னோடய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நல்லா ப்ரமோஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கிட்ட ஹீரோயின் இருந்துட்டு அப்படியா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மந்த் 25th அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மேம் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங்க்கு வந்துட்டு பேமெண்ட் எவ்வளோ தரது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அந்த ஹீரோயின் இருந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஷாப் ஓப்பனிங்க்கெலாம் வந்துட்டு நான் பேமெண்ட் அதிகமாக தான் வாங்குவேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு டப்பிங் பண்ணுறீங்க, அப்படி இருக்கும்போது வந்துட்டு உங்கள்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் வாங்க முடியாது, நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவேன், ஆனால் வந்துட்டு அதை பார்த்துட்டு மற்றவங்களும் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அதனால் வந்துட்டு உங்களுக்கு கிட்ட நான் வந்துட்டு பேமெண்ட்டுக்கு வந்துட்டு கம்மியாக வாங்கிக்கிறேன். அதை கிட்ட ஸ்ருதி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு ஓகே மேம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் வந்துட்டு மற்றவங்க கிட்டையில் வந்துட்டு 30 லட்சம் வாங்குவேன், நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் கம்மி பண்ணி 25 லட்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கிட்ட ஸ்ருதி இருந்துட்டு என்னது 25 லட்சமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதுவும் வந்துட்டு உங்களுக்காக தான் நான் குறைச்ச சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்ருதிக்கோ பார்த்தீங்கன்னா நாக்கில் வறண்டு போயிடுது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த ஹீரோயின் எடுத்துட்டு ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஸ்ருதியை அடிப்பாவி நீ கொடுத்த ஷாக்கில் தாண்டி எனக்கு தனித்தாகவே வந்துச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் நீங்கள் கேட்ட அளவு அமௌண்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்குறது வந்துட்டு என்னோடய ஹோட்டல் வந்துட்டு ஓப்பனிங்க்கு வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணணும் அந்தளவுக்கு அமௌண்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு புரியுது ஸ்ருதி, ஆனால் என்ன பண்ணுறது உங்களுக்காக நான் வந்துட்டு கம்மி பண்ணி வாங்கினேன் அப்படின்னா மற்றவங்களும் வந்துட்டு அதே ரேட்டு தான் எனக்கு கொடுப்பாங்க, அதனால் இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் கம்மி பண்ண முடியாது ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஸ்ருதி இருந்துட்டு இட்ஸ் ஓகே மேம் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரி அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துட்டு என்னாலையும் கொடுக்க முடியாது, இட்ஸ் ஓகே மேம் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஸ்ருதி பார்த்திங்கன்னா பயங்கர கோவமாக கேரவன்லேருந்து கீழே இறங்கி வரவும் அதை பார்த்துட்டு மேனேஜர் வந்துட்டு என்னம்மா பேசிட்டீங்களா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அட நீங்கள் வேறு சார் அவங்க வந்துட்டு 25 lakhs கேட்குறாங்க அப்படிங்கவும் அதை கேட்டு அவரே வந்துட்டு என்னம்மா நீங்கள் தானே வந்துட்டு அவங்களுக்கு டப்பிங் பேசுகிறீங்க உங்கள்கிட்ட கூட வந்துட்டு அவ்வளோ கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கூட வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குன்னு சொல்லி நினச்சேன் அப்படிங்கவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், இங்கே யாரும் வந்துட்டு யாருக்காகவும் வந்துட்டு ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆனால் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுக்காக எனக்காக வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிள் அமௌண்ட்டாக வாங்கலாம் இல்லை, ஆனால் இவங்க என்னடான்னா 25 lakhs கேட்குறாங்க சார். அப்போ மேனேஜர் வந்துட்டு ஆமாம்மா அந்த பொண்ணு அப்படி தான் காசுலேயும் வந்துட்டு குறியாக இருக்கும், ஏன்னா மார்க்கெட் இருக்கும்போது தானே வந்துட்டு சம்பாதிக்க முடியும், ஏன் இப்போ நீங்களே சொல்லுங்கள் அவங்க பாப்புலராக இல்லை அப்படின்னா அவங்களோட கடை ஓப்பனிங்க்கு நீங்கள் வந்து அவங்கள கூப்பிடுவீங்களா. அதை கிட்ட ஸ்ருதி இருந்துட்டு அவங்க வந்துட்டு பெருசாக நடிகையாக வந்துட்டு சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி கடை ஓப்பனிங்லேயே வந்துட்டு அவங்க நல்லா சம்பாரிச்சிருவாங்க, இதே மாதிரி நானும் வந்துட்டு அடுத்த மூவிலேருந்து என்னோடய டப்பிங்க்கான பேமெண்ட்டையும் வந்துட்டு நான் ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே வந்தே இருக்கக்கூடாது நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்திங்கன்னா கோவமாக போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட சத்தியா இருந்துட்டு என்னாச்சுக்கா ஸ்கூலில் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா நானும் மாமாவும் வந்துட்டு பேசி பார்த்துட்டோம், கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கிறிஷ் வந்துட்டு எங்கள் கூடயே வீட்டில் இருக்கட்டும்னு சொன்னோம், அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லியிருக்காங்க,
அந்த மேனேஜர்லாம் நாங்கள் சொன்னதுக்கு ஓகே தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன அவங்க கார்டியன் கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கார்டியன் அவங்க அம்மா கிட்டையும் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களாமா. அப்போ சத்யா இருந்துட்டு, அக்கா கிறிஷ் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும்க்கா, அப்போ தான் வந்துட்டு அவனுக்கும் யாரும் இல்லை அது மாதிரி தோணாது. நான் வேணாலும் அவனை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டுலாம் வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மீனா இருந்துட்டு, ஆமாண்டா நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறது அவங்ககிட்ட பேசியிருக்கோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சீதா வீட்டுக்கு வராங்க. அக்கா என்னக்கா நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லவும், இப்போ தான்டி நான் வந்துட்டு கிறிஷை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ தான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா பார்த்து அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் அம்மா கடைக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சீதா இருந்துட்டு, அக்கா நீ என்னக்கா எங்கள் வீட்டுக்கு நீ வரவே மாட்டேங்கிற, எனக்கும் வந்துட்டு உன்னை வந்து பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறது அங்கே வந்தால் உங்கள் மாமியாவுக்கு வந்துட்டு பிடிக்காது, ஆனால் நீ எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல, எங்கள் மாமியா உங்கள்கிட்ட நல்லா தானே பேசுவாங்க, நீ அங்கே வந்தேன்னா அவங்களும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாக இருந்துட்டு, எனக்கும் தெரியும் உங்கள் மாமியை வந்துட்டு நல்லா தான் பேசுவாங்க, என்ன பண்ணுறது எனக்கு நாள் ஃபுல்லாக வேலையாக இருக்குது, நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன், சரி கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதா வந்துட்டு, சரிக்கா கண்டிப்பாக வா, வரும்போது வந்துட்டு மாமாவையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாக இருந்துட்டு, அவர் எப்படி வருவார், அப்படியே அவர் வந்தாலும் மட்டும் உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குமா, அவங்க 2 பேருக்கும் தான் 7ஆம் பொருத்தமாக இருக்கே. அப்போ சீதா இருந்துட்டு, மாமா இன்னையும் வந்துட்டு அருண் மேலே கோவமாக தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, அவருக்கு வந்துட்டு நீ நல்லா இருக்கணும், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளோதான். அதை கேட்ட சீதாவும் இருந்துட்டு, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா, ஆனால் இதை வந்துட்டு அருணும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா இப்படி கவலைப்படுறத பார்த்துட்டு இங்கே சத்யாவுக்கும் மீனாக்குமே வந்துட்டு கவலையாக இருக்குது. அப்போ மீனா இருந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத சீதா, கண்டிப்பாக வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி அருணும் வந்துட்டு ஒரு நாள் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா கிறிஷோட விஷயம் என்ன ஆச்சு, நீங்கள் ஸ்கூலில் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சீதா நாங்கள் போய் விசாரித்தோம், கிறிஷ் வந்துட்டு ஸ்கூலில் ஒரு பையன்கிட்ட கோவப்பட்டுட்டு ஒரு பூத்தட்டி எடுத்து அவனை அடிக்க போயிட்டானாமா. அதை கேட்டு சீதா பதறிட்டாக்கா, என்னக்கா சொல்கிற, அப்போ அந்த பையனுக்கு வந்துட்டு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சீதா அந்த பையனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லவும், என்னக்கா இது கிறிஷ் வந்துட்டு இந்த வயசுலேயே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ சத்யா இருந்துட்டு, இல்லை சீதா அந்த பையங்க வந்துட்டு கிறிஷை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அதனால தான் இவன் அந்த மாதிரி அடிக்க போயிருப்பான். அப்போ சீதா இருந்துட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஆரம்பத்திலே நம்ம வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கணுக்கா, இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு வளர வளர இன்னும் வந்துட்டு கோவக்காரனாக மாறிடுவான், அப்புறம் கூட இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு அடிப்பான், அப்போ அந்த பழக்கம் வந்துட்டு இன்னும் அதிகமாயிருங்கக்கா. அப்போ மீனாக இருந்துட்டு, சீதா நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் ஏதோ ஒரு கோவத்துலேயோ அவங்க அம்மா அவனை பார்க்க வரலங்கிற சோகத்துலேயும் தான் வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டான். அப்போ சீதா இருந்துட்டு, இல்லைக்கா நானும் வந்துட்டு கிறிஷை வந்து தப்பாக சொல்லலை, அவன் நல்ல பையன் தான் எனக்கும் தெரியும், ஆனால் திரும்ப திரும்ப வந்துட்டு கிறிஷ் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணுங்க்கா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட மீனாக இருந்துட்டு, எனது கவுன்சிலரையா, கவுன்சிலர் எதுக்கு நம்ம போய் பார்க்கணும், சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய்மா பார்ப்பாங்க, நம்ம ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைன்னு தானே போய் பார்ப்பாங்க, நீ என்னடி வந்துட்டு இந்த சின்ன பையன் விஷயத்துக்கெல்லாம் போய் கவுன்சிலர் பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா இப்படி சொன்னதை கேட்டீங்க சீதாவும் சத்யாவை பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மீனா டென்ஷன் ஆகிட்டு, இப்போ நான் என்ன சொன்னால் நீ எதுக்காக வந்துட்டு 2 பேரும் என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சத்யா இருந்துட்டு, அக்கா அது வந்துட்டு கவுன்சிலர் இல்லை கவுன்சிலிங் அப்படின்னு என்னடா அப்படின்னு சொல்லவும், அப்போ சீதா இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லைக்கா டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணுறது, டாக்டர் வந்து கிறிஷ்கிட்ட பேசி அவன் மனசில் என்ன இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவார். அதை கேட்ட மீனா இருந்துட்டு, அப்போ நீ வந்துட்டு கிறிஷை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சீதா இருந்துட்டு, ஆமாக்கா நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் கூட வந்துட்டு நல்ல டாக்டர் ஒருத்தருக்காங்க, அவங்க கிட்ட கிறிஷை கூட்டிகிட்டு போனால் அவன் வந்துட்டு ஏன் இப்படி இருக்கா, எதனால் வந்துட்டு கோவப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ சத்யா இருந்துட்டு, ஆமாக்கா கிறிஷ் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு இப்படி கோவப்படுறான், இப்படியே விட்டோம் அப்படின்னா கூட படிக்கிற பசங்க கூடையெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி வளர்ந்துருவான், இதை வந்துட்டு நம்ம இப்படியே விடக்கூடாதுக்கா. அப்போ சீதா வந்துட்டு, ஆமாக்கா நீ பேசாமல் கிறிஷை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வா, நான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் வந்துட்டு யோசிச்சுட்டு, ஆமாம் சீதா நீ சொல்கிறது சரிதான், கிறிஷ்கிட்ட வந்துட்டு ஏதாவது கேட்டாலும் வந்துட்டு அவனும் வந்துட்டு எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறான், நீ சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம டாக்டர் பார்க்குறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீதா எதுக்கும் வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்கவும், சரிக்கா நீ மாமாட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனாதிரி, என்னடி இப்போ தான் நான் வந்து அதுக்குள்ளே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா நான் வந்துட்டு கிளம்பணும், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, அவர் வேறு வந்துட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன், அத்தை வேறு வீட்டில் இல்லை, அதனால் நான் தான் வந்துட்டு அவருக்கு சாப்பாடு போடணும், நான் கிளம்புறக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிறது போகிறாங்க. அப்போ சத்யா இருந்துட்டு, இரு நான் வந்துட்டு உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிறது கிளம்புறாங்க. இங்கே மீனா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரவும், அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, வாமா மீனா இப்போ தான் வந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாமா அப்படியே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க மாமா உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்ருதி பார்த்திங்கன்னா கையில் ஃபோனை வச்சுட்டு ஹாலில் குறுக்கும் மறுக்குமா நடந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜயா, என்னம்மா ஸ்ருதி நானும் பார்க்குற வந்ததுலேருந்து ஃபோனை கையில் வச்சுட்டு ஏதோ டென்ஷனாகவே இருக்கேன் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பேச்சு சத்தம் கிட்டே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, இல்லை ஆண்டி ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி யாராவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படிங்கவும், உடனே மனோஜ் இருந்துட்டு, நானே வந்துட்டு பெரிய செலிபிரிட்டி தானே,
அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் வேறு கூட, நானே வந்துட்டு என்னோடய ஹோட்டல் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, உங்களையெல்லாம் வந்துட்டு யாருக்கு தெரியும், இப்போல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் அவங்கள வந்துட்டு செலிப்ரிட்டியாகவே மதிக்கிறாங்க. அப்படி யாராவது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறக்கு வந்தாங்க அப்படின்னா ஓப்பனிங் அன்னைக்கே வந்துட்டு நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு பேர் வந்துட்டு நல்லா ரீச் ஆகும். அப்போ முத்து இருந்துட்டு, இந்த மனோஜெல்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறக்கு வரான்னு தெரிஞ்சாலே யாரும் சாப்பிட்றக்கூட அங்கே ஹோட்டலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா இருந்துட்டு, போது நிறுத்துடா, மனோஜோட பெருமையெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு வெளியில் வரும், அப்போ தெரியும் எல்லாத்துக்கும் அவனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, என்னப்பா சொல்கிறாங்க, இவனோட பெருமையாமா, இவனுக்கு என்னப்பா பெருமை இருக்குது, ஒன்று இவன் வந்துட்டு யார்கிட்டயாவது காசை ஏமாந்துட்டு வருவான், இல்லை இவன் வந்துட்டு யார்கிட்டயாவது காசை ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு ஓடுவான், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெருமையாப்பா. முத்து இப்படி சொல்லவும் உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு வராங்க. என்ன முத்து, இவரை வந்துட்டு குறை சொல்லலைன்னா உங்களுக்கு வந்துட்டு நாளே போகாதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ரவி இருந்துட்டு, ஏன் ஸ்ருதி, ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வந்துட்டு செலிபிரிட்டிஸ் தான் வரணுன்ட்டு ஏதாவது இருக்கா என்ன, உன்னோட ஹோட்டலில் வந்துட்டு சாப்பாடு நல்லா இருந்தாலே போதும், கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கும் தெரியும், ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் முதல்ல உள்ளே வரணும்ல, அப்படி அவங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது வந்து செலிபிரிட்டிஸ் வரணும், இதுவும் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு இங்கே முத்து பார்த்திங்கன்னா எதையும் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மீனா பார்த்திங்கன்னா நைட்டு முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அதாவது சீதா சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறாங்க. கிருஷ்ணை வந்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கன்சல்டிங் பண்ணினா கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் கோவப்படாத மாதிரி வந்துட்டு யார்கிட்டையும் சண்டை போடாத மாதிரி வந்துட்டு நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி மீனா முத்துக்கிட்ட சொன்ன விஷயத்தையெல்லாம் வந்து ரோஹிணி பார்த்திங்கன்னா அவங்க ரூம்லேருந்து ஒட்டி கேட்டுறாங்க. இவங்க அடங்கவே மாட்டாங்க போல இருக்குது. தேவையில்லாமல் வந்துட்டு இப்போ கிறிஸை வந்து ஹாஸ்பிட்டல் வேறு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அங்கே கவுன்சிலிங்கில் வந்துட்டு டாக்டர் வந்து கிறிஷ் கட்டுக்கிற எல்லா உண்மையை வாங்கிட்டாருன்னா நம்ம மாட்டிக்குமே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே முத்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு, ஆமாம் மீனா, சீதா சொல்கிறது சரிதான், கிறிஷ் வந்துட்டு எந்த விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான், ஏதோ பயந்து போயிருக்கான், சீதா சொன்ன மாதிரி பேச நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட இங்கே ரோகிணிக்கு பார்த்திங்கன்னா, ஆஹா வந்து முடிவு பண்ணிருச்சுங்களே, இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி முத்து வந்து மீனாவும் வந்துட்டு கிறிஷை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க, கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து டாக்டர் கவுன்சிலிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் உண்மையெல்லாம் சொல்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம போய் கிறிஷை போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மகேஸ்வரி இருந்துட்டு, சரிடி, நானும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கிறிஷை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே முத்துவும் மீனாவும் வர்றதுக்கு முன்னாடியே ரோஹிணி மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. இங்கே உள்ள வந்து முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா சீதாவை பார்த்துட்டு, என்ன அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்கிட்டியா டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் வாங்கியாச்சுக்கா, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் அங்கே வராங்க. அதை பார்த்துட்டு மீனா, எங்க அங்கே பாருங்கள் ரோஹிணி இங்கே வராங்க அப்படின்னு சொல்லவும், அதை பார்த்துட்டு முத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சீதா, இந்த பார்லரம்மா எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சீதா இருந்துட்டு, இல்லைம்மா, அவங்க வந்துட்டு எனக்கு முன்னாடியே கால் பண்ணாங்க, இங்கே ஒரு டாக்டர் வந்துட்டு பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிறிஷை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. இங்கே பார் கிறிஷ், டாக்டர் வந்துட்டு உன்னை நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அவங்ககிட்ட எந்த உண்மையும் அம்மாவை பற்றி சொல்லிடக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க. என்னம்மா கேட்பாங்க அப்படிங்கவும், அம்மாவை பற்றி என்ன கேட்டாலும் எந்த உண்மையும் வந்துட்டு நீ அவங்ககிட்ட சொல்லவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதை கேட்டு கிறிஷ் இருந்துட்டு, சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ கிளம்பு, முத்துவும் மீனா வந்துட்டு உன்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிறிஷை அனுப்பி விடுறாங்க. இங்கே டாக்டர் பார்க்குறதுக்காக வந்துட்டு கிறிஷை உள்ள கூட்டிகிட்டு போகவும், அப்போ மீனா இருந்துட்டு, இங்கே பாரு கிறிஷ், நீ வந்துட்டு எதுவும் பயப்படாத, டாக்டர் என்ன கேட்குறாங்களோ வந்துட்டு எல்லா உண்மையும் நீ சொல்லணும், அவங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, உன் மனசில் என்ன இருக்கோ அந்த உண்மையை மட்டும் தான் நீ பேசணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிறிஷ் இருந்துட்டு அதுக்கும் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டி வைக்கிறான். இங்கே மீனா சொன்ன மாதிரியே வந்துட்டு கிறிஷ் டாக்டர்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல போகிறானா, இல்லை ரோஹிணி சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லா உண்மையும் மறைக்க போகிறானா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.